ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிறது இந்த 2026 தமிழ் மாதத்தில் முதல் மாதமான, அதாவது 2026 தமிழ் மாதத்தில் முதல் மாதமான தை மாதம். இந்த தை மாதம் அப்படின்னே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்முடைய முன்னோர்கள், அதே போல் இப்போ உள்ள நம்மளுடைய பேரண்ட்ஸில் பெரியவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ தான் கஷ்டம், எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதப்பா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த தை மாதங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அப்போ நம்மளுடைய விவசாயிகளுக்கும் தை மாதம் ஒரு சிறப்பை, மகிழ்ச்சியும் கொடுக்கும். அதே போல தான் பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு பொன்னான மாதம் தான் தை மாதம். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த 2026 நம்ம தை மாதம் நம்மளுடைய ஆங்கில தேதிக்கு, ஆங்கில மாதத்துக்கு எந்த டேட்டில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 15/1/2026 முதல் வியாழக்கிழமை. ஓகேவா, அண்டர்லைன் பண்ணுறேன், வியாழக்கிழமை 12/2/2026 வரையும், வியாழக்கிழமை வரையும் நம்மளுடைய தை மாதம் முழுமையாக இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு. ஏன்னா ஒரு மாதம் தொடங்கும் கிழமையும் அதே மாதம் முடியும் கிழமைங்கிறது ஒரு அதிசயம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருடங்களுக்கு ஒரு முறை இது வருது அப்படிங்கிறது என்னுடைய செயல்பாடு. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு, இந்த வருடத்தில், இந்த தமிழ் மாதத்தில், தை மாதத்தில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நட்சத்திரமும், அதாவது வியாழக்கிழமை 15/1/2025 வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அதே போல் இந்த மாதத்தின் முடிவு நாளான 12/2/2026 வியாழக்கிழமையில் கேட்டை நட்சத்திரத்தில் தான் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அப்போ இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கும்போது, 12 ராசி நேயர்களுக்குமே நம்ம எப்போவுமே தமிழ் மாதம் அப்படின்னு உடனே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த வட்டம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா சூரியன், குரு, புதன், இந்த 3 கிரகங்களுடைய மிகப்பெரிய ஆளுமை 12 ராசி நேயர்களுக்கும் இருக்க போகுது. ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் 12 ராசிகளில் உங்களுடைய ராசிக்கான எதிர்கால தை மாத பலனை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிடுவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 தை மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன, கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதத்துடைய துவக்கமே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதியான செவ்வாய் ராசியிலே அமர்ந்து, ராசிக்கு 2ல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்திலும், ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 2ஆம் இடத்திலும் அமர்ந்து ஒரு இயக்கம் உருவாக்கக்கூடிய அற்புதமான தருணம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்முடைய தமிழர்களின் தாரக மந்திரம். ஸோ அப்படிப்பட்ட மந்திரம் எங்கே அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும், எங்கே அதிகமாக ஒரு பிரதிபலிக்கும் அப்படின்னா, எப்பவுமே 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு அதிகமாக பிரதிபலிக்கும். ஏன்னா நீங்கள் தான் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உதவி செய்தால் கூட அதை ஒரு எதிர்பார்ப்போடு செய்யக்கூடிய ஆள் கிடையாது. நம்ம உதவி செய்கிறோம், அவங்க நல்லா இருந்தால் போதும். நம்ம ஒரு வேலையை வாங்கி தரோம், அவங்க நல்லா இருந்தால் போதும். ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டத்தில் வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, ஒரு குரு ஸ்தானத்தில் இயங்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசியோட இயல்பான குணம்.
உங்களுடைய குணத்தை பற்றி சொல்கிறதா நிறையா சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான குருவின் அமைப்பை கொண்ட நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் முதல் நிறைய மாற்றங்களை நீங்கள் உணர முடியும். நிறைய மாற்றங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப பெரிய தடையாக, ரொம்ப ஒரு பிரச்சனையாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அப்படியே அசால்ட்டாக தூக்கி விட்டுடலாம். தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் என்ன பண்ணுவோம், உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அதேபோல் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள வில்லங்கம், பிரச்சனை, கவலை இதெல்லாம் இருக்குன்னா அது நிவர்த்தியாக போகுது. உங்கள் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்களுடைய திருமண வாழ்க்கை நிறைய போராட்டங்கள் இருக்குது. அதாவது பாலினத்தவர் வந்து புரிந்து கொள்ளக்கூடாத சூழ்நிலையில் அவங்களே ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிடுவாங்க. நீங்கள் எப்படித்தான், நீங்கள் வந்து எப்போயுமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, நீங்கள் அவங்கள கேர் பண்ண மாட்டீங்கன்னு அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் நீங்கள் பொதுவாக உங்களுடைய குணம் என்ன, உங்களுடைய பார்ட்னர் மேலே அளவு கடந்த அன்பு வைக்கிறது தான் நீங்கள். தன்னுடைய லைஃப் பார்ட்னர் தான் கூட இருக்குன்னு ஆசைப்படுறதான் உங்களுடைய எண்ணம். ஆனால் அதுவே நடக்காத போது தான் உங்கள் மனசு டிப்ரெஷன் ஆகும், நிறையா பிரச்சனையை சந்திக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய செயல்பாடை வெளிப்படையாக பேசுவீங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தைகளில் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, தான் பிடிச்ச காலுக்கு தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிறத ஒரு வார்த்தைக்கு ஏற்றவாறு உங்களை ஒரு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இப்படி தான் லைஃப்பில், பார்ட்னர்ஷிப்பில், ஒரு கடவுள் மனை ஒற்றுமையில் அதிகமாக லாக்கான, கஷ்டப்பட்டு, அதாவது இஷ்டப்பட்ட வாழ்க்கையிலையுமே கஷ்டப்பட்டு வாழக்கூடிய தன்மையில் வாழக்கூடிய சூழ்நிலை நம்முடைய தனுசு ராசினியர்களுக்கு கடந்த காலங்களில் நடந்த விஷயங்கள். ஸோ அந்த செயல்பாடுகள் வந்து ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கீங்களா? உறுதியாக கிடைக்கப்போகுது. உங்களை கஷ்டப்படுத்தின்னு வந்தவங்க, உங்களை கஷ்டத்தை மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்தவங்க என்ன பண்ண போகிறாங்க, கொஞ்சம் மனமாற்றம் அடைய போகிறாங்க. அவங்களுடைய மனசு மாறும். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் அவங்க மாறுவாங்க. ஏன்னா நீங்கள் அவங்கள புரிஞ்சனால தான் கூட இத்தனை நாள் இருக்கீங்க. புரிஞ்சனால தான் கோவப்படாமல் அவங்க செஞ்ச மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா கஷ்டமான சூழ்நிலையில் கூட அவங்களுக்கு எதுவும் ஆப்போசிட்டாக செய்யாமல் சிரிச்சுக்கிட்டே விடு பார்த்துக்கலாம், எல்லாம் என் கர்மா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தீங்க. ஸோ அப்போ இந்த நிலை உறுதியாக உங்களுக்கு மாறப்போகுது, மாற்றங்கள் உண்டு. அதேபோல் நம்மளோட தனுசு ராசி என்பவர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. வரன் உங்களுக்கு பார்த்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சகோதரிகளுக்கு பார்த்தாலும் சரி, உறுதியாக உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு இந்த வட்டம் கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு வருவீங்க. குலதெய்வ கோயில் லாங்கில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் குலதெய்வ கோயில் போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல் யாரெல்லாம் நம்மளுடைய தனுசு ராசியில் சொந்தமாக தொழில் செய்கிறீங்களோ அவங்க தொழில் நல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, சூழ்நிலைகள், கிரகங்கள் கொடுக்குது. ஸோ நீங்கள் 2 விஷயந்தான். நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதம் என்பதை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த தை மாதத்துடைய முதல் நாளே நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. உறுதியாக உங்கள் மனசில் உள்ள ஆசைகள், எதிர்பார்ப்புகள், கனவுகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான நல்ல விஷயங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு பொன்னான மாதங்கிறதையும் என்ன பண்ணுங்கள், மனதுக்குள்ளே ஸ்டார்டிங்கிலே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக படிப்படியாக தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக உங்களுடைய ஆசைகளும் உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகுங்கிறது உண்மை. என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, வண்டி வாகனங்களில் சிறு சிறு பழுது ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டு. அல்லது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். ஏதாவது ஓயாமல் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் அடியாகிட்டே இருக்கும், அல்லது வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள் அடியாகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும்.
ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து வண்டி வாகனங்களில் பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்தணும். இந்த வட்டம் வண்டி வாங்குனீங்கன்னா புதிய வண்டி வாங்குங்க, இல்லைன்னா வண்டி வாங்காதீங்க. சரியா? அதில் கவனமாக இருங்க. அம்மாவுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அப்பாவுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவங்ககிட்ட விவாதங்கள் பண்ணுவது, இந்த வார்த்தை சொல்கிறேன் அந்த வார்த்தை சொல்கிறேன்ட்டு விவாதங்கள் பண்ணுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் இந்த தை மாதத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு அமாவாசை அன்று திதி தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பௌர்ணமி நாளன்று உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய, அதாவது உங்களுடைய ஆசிரியர் இருக்காங்களா, நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, ஓகேவா, உங்களுடைய ஆசிரியர் உங்கள் பக்கத்தில் இருக்காங்கன்னா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த தொழிலை, படிப்பை, உங்களுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த உங்களுடைய குருமார்கள், ஆசிரியர்கள், இவர்களிடம் பாதம் தொட்டு வணங்குவது மூலமாக, அதுவும் பௌர்ணமி அன்று நீங்கள் உங்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கசப்பான செயல்பாடுகள், போராட்டமான விஷயங்கள் எல்லாமே விலகி மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும் வெற்றிக்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கக்கூடிய தன்மையில் கோச்சார கிரகங்கள் உறுதியாக கொடுக்கும். ஸோ இந்த மாதத்தில் நான் சொன்ன விஷயத்தை ப்ரொஃபைட்டாக பண்ணுங்கள், நம்பிக்கையோடு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சொன்னது வழிபாடில் குரு காலில் விழுந்து, உங்களுடைய ஆசிரியர் உங்களுடைய குருமாருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறீங்க, வேறு எதுவும் பண்ணலை. ஸோ இதை ப்ரொஃபைட்டாக பண்ணிங்கன்னா மகிழ்ச்சியும் வெற்றியும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மகர ராசி அன்பர்களுக்கு தை மாதத்தில் 2026 தை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? தை பிறந்தால் வழி பிறக்கும். தை எப்போ பிறக்கும்? சூரியன் மகர ராசிக்குள்ளே உள்ள நுழையிற நாள் தான் தை மாதம். அப்போ நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்களை, நிறைய அழுத்தங்களை மட்டும் சந்தித்து வந்த மகர ராசினியர்களுக்கு மகத்துவத்தை, மகிழ்ச்சியை, இன்பங்களை, நல்ல விதமான ஒரு செயல்பாடுகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த தை மாதம். ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதி ராசியிலே உட்கார்ந்துருக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்ததிபதியான சூரியன் ராசிக்குள்ளே வராரு. அப்புறம் எப்படி இதில் வந்து மகிழ்ச்சின்னு சொல்லுவீங்க? கேள்வி உதயமாகும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து டோட்டலாகவே கிரகங்கள் அமர்ந்த இடம், அவங்களுடைய பார்வை, அவங்களுடைய தன்மை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திதி சூனியம், அதுக்கப்புறம் வர்க்கோத்தமம் எல்லாமே தெரியுது. ஜோதிடம் வெளிப்படையாக சொல்லப்படுது. ஸோ நம்ம பலன் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறாங்க, ஐயா சார் இது இந்த விஷயத்தில் இந்த கிரகம் இப்படி இருக்கே, இதனால் என்ன, 8க்குரியவன் 6ல் இருக்கானே என்ன, அப்படிலாம் ஆட்டோமேட்டிக்காக கேட்காங்க. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலை. என்னை பொறுத்தளவு ஜோதிடத்தை அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டும். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய நம்முடைய பொக்கிஷம். ஓகேவா? ஸோ அந்த பொக்கிஷம் என்பது எப்படி வரும்னா, ரகசியம் என்பது எங்கே இருக்குது, பொக்கிஷம் எங்கே இருக்குன்னா 8ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ 8க்குரியவன் உங்களுடைய ராசியில் உட்காந்துருக்கான், ராசிக்குள்ளே உள்ளே வந்துட்டான். அப்போ உங்களுடைய ரகசியங்கள், உங்களை சுற்றி உள்ள சூழ்ச்சியாளர்களின் ரகசியங்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். மற்றவங்க உங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு கூட தெரிஞ்சும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க. அப்போ உங்களை பயன்படுத்தினவங்களுடைய சூழ்ச்சி தன்மை வெளிப்படையாக வரும். யார் யாரெல்லாம் தவறானவங்க, யார் யாரெல்லாம் போலியானவங்க, யார் யாரெல்லாம் உங்களை மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ரொஃபைட்டாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதம்தான் உங்களுடைய கடின உழைப்புக்கு, உங்களுடைய இத்தனை நாள், இத்தனை வருடங்கள் நீங்கள் பட்ட போராட்டத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முதல் புள்ளி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்த 2026 கோச்சார பலன்களே சொல்லியிருப்போம், ரிஷபராசிக்கு அடுத்து மகர ராசி ரொம்ப டாப்பில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். 7.5 வருஷங்களாக எல்லா விதமான போராட்டங்களையும், எல்லா விதமான துரோகங்களையும்,
எல்லா விதமான நம்பிக்கை துரோகங்களையும் சந்தித்து வந்த மகர ராசிக்கு இந்த 2026 மகத்துவமான வருடம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதோடைய துவக்கம் எங்கே வருது, எப்படி அது ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் பிறந்ததுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து உங்களுடைய ஆரம்ப புள்ளி உருவாகுது. அப்போ நீங்கள் இந்த மாதம் தமிழ் மாதமான தை மாதத்தில் நீங்கள் ஆரம்பித்தோன்னே என்ன முடிவு எடுத்துக்கணும், கரெக்டாக யோசித்து பக்கா பிளான் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக செஞ்சீங்கன்னா வெற்றி யாருக்கு, உங்களுக்கு. சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய தன்மை கிரகங்கள் கொடுத்துரும். அதேபோல் நம்மளுடைய மகர ராசியில் உள்ள அன்பு நேயர்களாகிய நீங்கள் காதல் என்ற ஒரு வலைக்குள்ளே போய் மாட்டாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்கள வாண்டடாக காதல் தேடி வரும். ஏன்னா உங்களுடைய பேச்சாற்றல் அப்படி இருக்கும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, மகர ராசிக்காரங்க மட்டும் கலகலகலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பீங்க. அதை என்ன சொல்கிறேன்னா, நம்ம மூலமாக 4 பேருக்கு சந்தோஷம் கிடைக்கல, நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, 4 பேர் சிரிக்காங்கல்ல, சந்தோஷமாக இருக்காங்கல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். பேசாமல் இருந்தோன்னா நம்ம பாஷா படத்தில் ரஜினி சார் சொல்லுவார் பார்த்தீங்களா, தமிழன் பேசாமல் இருந்தால் செத்துருவான் பார், ஓகேவா, பைத்தியமாயிடுவான். ஸோ அதே மாதிரி தான் மகர ராசிக்காரங்க உண்மையிலேயே வெளிப்படையாக பேசிடுவீங்க. பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ஆனால் அந்த பேச்சினால் உங்களுக்கு நன்மை இருக்கானா, வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் பேசுகிறதுனால பல பேருக்கு நன்மை இருக்கும். அவங்க பிரச்சனை எல்லாமே, அதாவது இப்போ ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மகராசி என்பவர்களுக்கு என்னுடைய சின்ன எக்ஸாம்பிள். ஒரு 3 பேர் இருக்காங்க, ஓகேவா, அவங்க கூட சேர்ந்து 3 பேர் இருக்காங்கன்னா அந்த 3 பேரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க, ஓகேவா. அப்போ 3 பேருடைய தன்மை வேறு வேறு இருக்கும். நீங்கள் மட்டும் என்ன பண்ணால் நடுவில் இருந்து இந்த 3 பேரையும் புரிய வைக்கிறதுக்கு அவங்க கூட செயல்படுவீங்க. அந்த 3 பேருமே அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னா உங்களை வச்சு தான் அவங்க ஈஸியாக காய் நகர்த்துவாங்க. ஏன்னா நீங்கள் மனசு நோகாமல், மற்றவங்க மனசு கஷ்டப்படாமல் இருப்பதுக்கு எப்படி சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்கிறத உங்கள் நேரத்தை விட்டுட்டு, உங்களுக்கான வேலையை விட்டுட்டு அவங்களுக்காக நேரத்தை செலவழிப்பீங்க. அப்போ உங்க கூட இருக்கவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்க பிரச்சனை சால்வ் ஆகிடுது, அவங்க நேரம் சேமிக்கப்படுது, அவங்க நல்லா இருப்பாங்க. நீங்கள் போய் அவங்களுக்காக இவங்ககிட்ட போய் சமாதானம் பண்ணுறது, அவங்களுக்காக இவங்களை புரிய வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதுதான் மகர ராசிக்காரங்க பொதுவாகவே அதிகமாக செய்யக்கூடிய விஷயம். ஸோ இதை நீங்கள் எப்போ மாற்றுறீங்களோ அப்போ இருந்து உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள், உங்கள் குடும்பத்தில் பெரிய முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. ஸோ இது இயல்பான குணங்க. நாங்கள் எப்படிங்க மாற்ற முடியும், நாங்களும் நைட்டு தூங்கும்போது யோசிக்கிட்டே தூங்குகிறோம், நாளை காலையிலேருந்து நான் கரெக்டாக என்னுடைய குடும்பத்துக்காக, என் கூட பிறந்த உறவுகளுக்காக அப்படிங்கிற விஷயங்களில் தெளிவாக இருக்கேன், நான் எனக்காக வாழ போகிறேன், என்னுடைய மகிழ்ச்சிக்காக வாழ போகிறேன் அப்படின்னு யோசித்துருக்கேன் அப்படிலாம் சிந்திக்கிறேன். நாங்கள் மறுநாள் காலையில் மீண்டும் என்ன பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்க விஷயத்துக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கிறீங்க. இது எப்படி மாற்ற முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க உறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு 9 வாரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு திங்கக்கிழமை காலையில் 6 to 7 மறக்காமல் வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடை நீங்கள் செய்வது மூலமாக உறுதியாக என்ன ஆகும், உங்கள் மனசு அவ்வளோ தூரம் ரிலாக்ஸ் ஆகும், உங்களுடைய சிந்தனை உங்களுக்கு சிறப்படையும், மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு. சரி, இப்போ கவனமான விஷயம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். இது வழிபாடு செஞ்சுருவீங்க, நம்பிக்கை இருக்குது. ஸோ கவனமான விஷயம் என்னென்னா, 8க்குரியவன் ராசியில். அப்போ 8க்குரியவன் ராசியில் அப்படிங்கும்போது என்னென்னா, பெண்கள் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும். சுக்கிரனோடு சேர்ந்த சூரியன், ஓகேவா. பெண்கள் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்க விஷயங்களை கவனமாக இருக்கணும். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா பெண்கள் கூட பயணம் செய்யும்போது, தெரியாத பெண்களுடன் பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்கள நம்பி ஏமாறக்கூடாது. ஆசை வார்த்தை கூறுவாங்க, அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணலான்னு ஒரு இமேஜினேஷன் உருவாக்குவாங்க. தயவு செய்து முகம் தெரியாத நபர்களை நம்பி ஏமாறாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மகர ராசிக்கு முகம் தெரிஞ்சவர்களே, உறவுகளே, நட்புகளே அதிகமான ஏமாற்றத்தை கொடுக்காங்க.
ஸோ இந்த முகம் தெரியாத உறவுகளை நம்பி உறவுகள் என்று போலியான நபர்களை கண்டு ஏமாறாமல் இருப்பது இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை வெற்றிக்கான ஒரு மாதமாக மாற்றுவதற்கான ஒரு சரியான கவனமான விஷயம். இதை செஞ்சிட்டிங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த தை மாதத்தில் அமாவாசை நாளன்று உறுதியாக உங்களுடைய வீட்டு பக்கத்தில் அல்லது உங்கள் ஊரில் உள்ள ஆதரவற்ற முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு.